வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் ஆயர்குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் 19வது எக்ஸாமோட ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீயில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமோட ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீயில் மொத்தம் 4 செட்டு இருக்குது. அந்த 4 செட்டில் ஒரு செட்டுக்கு 7 கொஷின் ட்ராப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிலேயும் 7 கொஷின், சிலேயும் 7 கொஷின், டிலையும் 7 கொஷின் ட்ராப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 100 கொஷினுக்கு ஆன்சர்ஸ் இருந்திருக்கு. இப்போ 7 கொஷின் ட்ராப் ஆஃப் பண்ணதால மொத்தம் 93 கொஷினுக்கு மட்டும்தான் எக்ஸாமோட பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த 93%க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 45% மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் பாஸு. இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் மொத்தம் 40% மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் பாஸு. இப்போது 93 கொஷின் தான் இருக்குது. அப்போது நான் 45% மார்க்னா நான் எவ்வளோ மார்க் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தால் பாஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 42 கொஷினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கணும். இதை பெர்சன்டேஜ் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தா 49.85 அந்த மாதிரி ரேஷியோவில் வருது. ஆனால் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 42 உங்களுக்கு கரெக்டான நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கணும். இது ஜென்ரல் கேட்டகரி. இதை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் 37 கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் கிளியரன்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஆல் இந்தியா பார் கவுன்சிலோட இந்த இயரோட கட் ஆஃப் மார்க், எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதினீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ ஆல் இந்தியா பார் கவுன்சிலே இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பாஸாக இல்லையான்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் எங்கே இருக்குது, அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் எதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.